மூணாவது பகுதி நோய் அறிதல் மற்றும் தரவு நிபுணர்கள், அதாவது டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா எக்ஸ்பர்ட்ஸ். இந்த நிபுணர்களை மெடிக்கல் உலகத்தோட இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வரிய கவனிங்க. ஒரு எம்எல்டி அல்லது ரேடியாலஜிஸ்ட் இல்லாத டாக்டர் தடைவியல் ஆதாரம் இல்லாத ஒரு ஜட்ஜ் மாதிரி. எவ்வளோ பெரிய உண்மை பாத்தீங்களா? நோயாளிய பார்த்து மட்டும் ஒரு டாக்டரால ஜட்ஜ் பண்ணிட முடியாது. அதுக்கான சாலிட் எவிடன்ஸ் இந்த நிபுணர்கள் மூலமா தான் கிடைக்குது. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஸ்டெப் 1, ஒரு எம்எல்டி எக்ஸ்பர்ட் மைக்ரோஸ்கோப் வழியா பிளாஸ்ட் செல்ஸை கன்ஃபார்ம் பண்றாரு. ஸ்டெப் 2, ஒரு ரேடியாலஜிஸ்ட் எம்ஆர்ஐ மெஷின்ல ஹைட்ரஜன் அணுக்களை அலைன் பண்ணி இமேஜ் எடுக்கிறாரு. ஸ்டெப் 3, இந்த துல்லியமான டேட்டாவை வச்சுதான் எம்பிபிஎஸ் டாக்டர் நோய்க்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாரு. இதே பிரிவுல இன்னொரு பவர்ஃபுல்லான கோர்ஸ், ஃபார்ம்-டி, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. ஏதோ மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை எடுத்து கொடுக்குற வேலை நினைச்சுக்காதீங்க. இது 6 வருஷ கிளினிக்கல் ப்ரோக்ராம். ஐசியூல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு நிறைய மருந்துகள் கொடுக்கும்போது அதுக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை தடுத்து கிட்னி ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி டோஸை மாத்துறது எல்லாமே இவங்க தான் பாத்துக்கறாங்க. ஓகே, 4வது செக்ஷன் சுயேச்சை மற்றும் மாற்று மருத்துவம், இண்டிபெண்டன்ட் பிராக்டிஸ். யாருக்கெல்லாம் பாஸ் ஆகணும், சொந்தமா ஒரு பிராண்ட் உருவாக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கான செக்ஷன் இது. யாரையும் டிபெண்ட் பண்ணாம சொந்தமா கிளினிக் வைக்கலாம். ஸ்ட்ரோக் வந்தவங்கள திரும்ப நடக்க வைக்கிற பிசியோதெரப்பி ஆகட்டும், லென்ஸ் பவர் செக் பண்ற ஆப்டிமெட்ரி, பிடிஎஸ்னு சொல்ற டென்டிஸ்ட்ரி, இல்ல கார்ப்பரேட் வெல்னஸ்ல கலக்கிற கிளினிக்கல் நியூட்ரிஷன், இந்த மாதிரி ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் உங்களுக்கு அல்டிமேட்டான சுதந்திரத்தையும் சூப்பரான ஃபினான்ஷியல் growth-ஐயும் கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பி. பிறவியிலேயே காது கேளாத ஒரு குழந்தைக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரி முடிஞ்சதும் அதை கரெக்டா டியூன் பண்ணி அந்த குழந்தை முதல் முறையா தான் அம்மாவோட குரலை கேட்கிற அந்த மேஜிக்கான நிமிஷம், அது ஒரு ஆடியாலஜிஸ்டோட கைவண்ணந்தான். மெடிக்கல் டெக்னாலஜியும் எமோஷன்ஸும் கலந்த ஒரு அற்புதமான ஃபீல்டு இது. இந்த வித்தியாசத்தை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் உடம்புல தெரியற சிம்டம்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ற ட்ரீட்மெண்ட்ஸ், இன்னொரு பக்கம் நோய்க்கான ரூட் காஸை கண்டுபிடிச்சு குணப்படுத்துற கிளினிக்கல் சைக்காலஜி மற்றும் ஆயுஷ் மருத்துவம். இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் வியாதிகளுக்கு வெறும் மாத்திரைகளை மட்டும் நம்பாம நேச்சுரலா குணப்படுத்துற இந்த அப்ரோச் தான் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங். 5வது பகுதி எதிர்